பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பரோட்டாவோட ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதோடயே நீங்க சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 4 ஏலக்காவை உடச்சி போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு மட்டும் பட்டை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை வேண்டாம்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 5 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். மிளகு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு வாசனை வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் கருகாது. கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் வெங்காயத்தை வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்துருச்சு. கடைசியாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா காரமான மிளகாய், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேடாக கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் கருகாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இதோடவே மல்லித்தழையும் போட்டுக்கோங்க. புதினா இருந்துச்சுன்னா புதினா கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா போட்டு வதக்கும் போது நம்ம செய்கிற சால்னாவோட கலர் வந்து நல்லாயிருக்கும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து சுற்றி அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கம கமன்னு மணக்க மணக்க நம்மளோட சூப்பரான
எம்டி சால்னா ரெடி ஆயிருச்சு. நல்லா சூடான பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஹோட்டலில் வாங்குகிற அதே சால்னாவோட டேஸ்ட் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை பரோட்டாவோட மட்டும் இல்லை, இட்லி தோசையோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.